இன்டர்மிஷனுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இன்டர்மிஷன் முன்னாடி பிரேக் கொடுத்ததுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன்ல அழகா காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவா வேற லெவல் இருப்பாரு. படமே பிடிச்சிருக்குன்னா நம்ம எந்த சீனை சொல்ல, படமே அல்டிமேட்டா இருக்கு. ஏன்னா தளபதி எப்படி துப்பாக்கி அவர் கையில கொடுத்தாரு, அந்த துப்பாக்கியே இந்த படம் ஃபுல்லா டிராவல். ஒரு துப்பாக்கியை வச்சு என்ன பண்ணமோ அதுதான் இந்த படத்துல பண்ணிருக்காங்க. இந்த சொசைட்டில என்னமா சொல்லிருக்காரு முருகதாஸ், யாருன்னா ஒருத்தர் கீழே விழுந்தானா பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு போவாத, அவங்கள தூக்கி போய் ஹாஸ்பிட்டல்ல சேரு. அதுதான் முருகதாஸ் ஐயா சூப்பர் மெசேஜா இந்த படத்துல செருப்பை அடிச்சு சொல்லியிருக்காரு தலைவா. செருப்பு எடுத்து அதுதான் இந்த படத்துல சூப்பர் மெசேஜ். கண்டிப்பா வரேன் தலைவா. படம் வாய்ப்பு வரலன்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு டேரக்டர் நானே அடிப்பேன். கம்பேரிங் டு தர்பார் சிக்கந்தரோட இது ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் ஃபிலிம் தான். அது சிவகார்த்திகேயன் வச்சு அவருக்கு தேவையான மாஸ் காமெடி எல்லாமே கொடுத்துருக்காரு. வித்யுத் ஜமலோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு தெரியுற மாதிரி இருந்துச்சு ஸ்கிரீன்ல. பிரசன்ஸ் நல்லா அதை விட இதுல ஸ்டைலிஷா காட்டியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பிடிச்ச சீன் இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா இருந்துச்சு. சில இடத்துல ஃபைட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு தெரியல. இந்த நடிப்பெல்லாம் எங்க கிடைக்கும்? சூப்பரான. ஏன்னா இப்ப தளபதி படத்துக்கு போயிட்டாரு, தலை கார் ரேஸுக்கு போயிட்டாரு. இப்ப அடுத்த குட்டி தளபதி இவர் தான். ஏன்னா நடிப்பின் இமயம், நடிப்பின் சிவயம் இவர் தான் தலைவா. பயங்கரம். இந்த படம் எல்லாம் பார்க்கலன்னு நினைச்சீங்க, என் கட்ட வேகாது. இன்னும் 2 வாட்டி பார்க்கணும். அப்படியாப்பட்ட ஒரு படம் இது. இவரு கரெக்டா பண்ணிருக்காரு, அது மட்டும் நான் சொல்வேன். இவரு தளபதி சிவா கிட்ட கொடுத்த பொறுப்பை சிவா அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டே வராரு. அது மட்டும் நான் சொல்வேன். தளபதி ஒண்ணுதான். தளபதி என்னைக்கு மாட்டோம். சிவா மட்டும் பண்ணல, அது கூட ஏஆர் முருகதாஸ், அனிருத் எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. சிவகார்த்திகேயனுக்கு பக்காவா நல்லா போச்சு. படம் நல்லா இருக்கு. படம் எந்த லேக்குமே இல்ல. பெரிய படம் தான். ஃபைட் நல்லா இருக்கு. ரொம்ப இருக்கு. எல்லா ஃபைட்டுமே உங்களுக்கு போர் அடிக்காது. எந்த ஆக்ஷன் சீன்ஸும் உங்களுக்கு போர் அடிக்காது. எல்லாமே நல்லா இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ் தான் மெயினா படத்தை சூப்பராவே இருக்கு. நான் எஸ்கே நீங்க அந்த ஆக்ஷன் சீன்ஸ் டிஃபரெண்டா பார்க்கலாம். சூப்பரா இருக்காரு.